மக்களே, பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல சாண்ட்ரா அவங்க குழந்தைகள் வந்து சொன்னதை பத்தியும் அவங்க ஹஸ்பண்டை பத்தியும் ஒரு பக்கம் பார்வதி கமர்தீன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கம்பேரிசன் பண்ணாங்க பாருங்க. பார்வதி திவ்யாவா பார்வதியான ஒரு கம்பேரிசன் பண்ணாங்க. அந்த கம்பேரிசனை பத்தியும் பார்க்க போறோம். அதை தாண்டி சபரி வந்து பார்வதியோட ஆக்ஷனை பத்தியும், அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து கமர்தனுக்கு ஒரு கேப்டன்ஷிப் அட்வைஸாக இருக்கட்டும், அரோரா நாமினேஷன் ப்ராசஸில் நான் எந்த மாதிரிலாம் நாமினேட் பண்ணுவேன்ற மாதிரி அமித் கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க, என்ன பயங்கரமா திட்டா எப்படின்னு. ஆமா, பயங்கரமா திட்டினாரு. என்ன சொல்றது, அப்படியே வந்து இப்படி அழவே கூடாது, ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்றாரு. என் குழந்தைகள்லாம் வேற பார்த்துருக்கு, அவங்க எல்லாம் சொல்றாங்க அம்மா சாமி அழாதன்ற அளவுக்கு பார்த்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது பாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எல்லாமே மாத்திக்கணும். இது அந்த அழுகெல்லாம் மனசுல போய் பதிஞ்சிருக்குன்னா அதை வந்து நான் மாத்திக்கிறேன், அதை சேஞ்ச் பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதை பேச முடியாத ஜோனுக்கு நான் போயிட்டு இருந்தேன். பட் ஓகே, அதில் பார்வதி சொல்கிறாங்க, உங்க கூட பேச முடியாத ஜோனுக்கு எங்களை தள்ளப்பட்ட நீ, எதுவுமே வந்தாலும் எங்களால் அட்ரஸ் பண்ண முடியல, அந்த நிலைமைக்கு போயிட்டேன். பட் ஓகே தான், இதுக்கப்புறம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்வதி சொல்கிறாங்க, இப்போ சின்ன குழந்தைங்க வந்ததால ஃபேமிலி வீக் சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது. நாளைக்கு பெரியவங்களாம் வந்தால் எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, இப்படிலாம் போகுதுன்னு தெரியலையே, அது வேற ஒரு பக்கம் பயமரா இருக்குன்ற மாதிரி பார்வதி அவங்களோட ஃபேமிலி வந்தால் எப்படி ஏது பண்ணுறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்ததாக ஒரு பக்கம் சபரி சொல்றான், என்னது சாண்ட்ரா சொல்றாங்க, பசங்க வந்து குழந்தைகள் வந்து எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க பாத்தியா இல்லையா, அந்த ஒரு பாயிண்டா ஒரு சில விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும், பார்வதியோட பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு, பார்வதி அடிப்பட்டதெல்லாம் அந்த ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அசிங்கமா இருக்கும்ல பசங்க பாக்குறது. இதெல்லாம் வந்து அது சபடி எப்படி ரியாக்ட் பண்ணா, அடிப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு பசங்களுக்கு போய் ரீச் ஆயிருக்குன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. கரெக்டு, பசங்க எதெல்லாம் ஞாபகம் வச்சோ அதெல்லாம் வந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுல ரைட்டா ராங்ன்றது சொல்லியிருக்கணும் கனி, இன்னுமே சொல்லியாம இருக்காங்க, இன்னும் கனிக்கு அது புரிய கூட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி திரும்ப கனியை பத்தி பேசிட்டு இருக்காங்க பார்வதி. உள்ளதான் பேசுனீங்க, வெளியே வந்து அது பணியை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றதுதான் எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப குழந்தைகள் பாக்குது, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு நீங்க சொல்றாங்கல்ல, அதே பார்வதி தான் நான் கேட்கிறேன், குழந்தைகள் பாக்குற ஷோல நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா? இல்ல சபரி மட்டும்தான் ஒரு குற்றச்சாட்டு, நீங்க சபரியோட குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு, சபரியோட குற்றச்சாட்டு தப்பு அதுன்றதை நானும் ஒத்துக்கிறேன், அவன் அடிச்சது. அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து இந்த மாதிரி குறியீடு இந்த மாதிரி சொல்றீங்களா, அதுவும் குழந்தைகள் பார்க்காதா, அது தப்பு கிடையாதா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒருத்தன் பண்ண தப்புன்றதால அவன் பண்ணது தப்புன்னு அவன் மேல பிளேம் போடுறீங்க. இன்னொரு நீங்க பண்ண தப்புகளும் குழந்தைகள் பாக்குறாங்கன்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வராது, அதை நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க. வாட் இஸ் திஸ் லாஜிக் அப்படின்றது எனக்கு புரியல. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவன் தப்பு, ஆனா நீங்க பண்ண தப்பு அது குழந்தைகள் பார்க்காது. அந்த டைம் மட்டும் சேனல் ஆஃப் பண்ணிடுவாங்க, குழந்தைங்களுக்கு தெரியாது. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சாண்ட்ராவா அதான் சொல்றாங்க, குழந்தைகள் பாக்குதுன்னு தெரிஞ்சு நீங்களும் பேசுவது பல டைலாக் பல விஷயங்கள் வந்து தப்பா இருக்குன்றது நீங்களும் புரிஞ்சுங்க. அது எல்லாருக்கும் காமனான விஷயம். இதுல வந்து ஒரு தரப்பு மட்டும் தப்பு, இந்த தரப்பு நியாயம்ன்றது எனக்கு சரி கிடையாது. அது நியாயம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, அதுல திவ்யா வந்து சண்டை போடுற பாயிண்ட்டையுமே பசங்க சொன்னது நம்மளால யோசிச்சுக்க முடியுதுன்னும் போது உடனே சொல்றாங்க, ஆமா திவ்யா வந்து பசங்க அவளை கூப்பிட்டுட்டே இருந்தா திவ்யா பக்கம் குழந்தைகள் போல, என் பக்கம் தான் வந்து நேச்சுரலா கனெக்ட் ஆனாங்க, அது நல்லா இருக்கு. திவ்யாவும் கான்வர்சேஷன் ட்ரை பண்றா எதுவுமே செட் ஆகல, அதெல்லாம் தானா அமையணுங்கன்ற மாதிரி பார்வதி அங்க ஒரு பெருமை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். திவ்யாவுக்கு நடந்த விஷயங்கள்லாம் அங்க ஒரு பக்கம் டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அமித் வந்து கனி ஏதோ கலாச்சாங்க போல, அதுல அமித் கொஞ்சம் அவுட் ஆயிட்டு அங்க வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம போய் கலாச்சா மட்டும் இப்படி வேண்டாம் அப்படி வேணாம்னு சொல்றாங்க, அப்ப நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் சொல்லிட்டேன், மற்றபடி அதை சொல்லிட்டு தான் நான் வந்தேன் பாரு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் பேசி முடிக்கப்பட்டது. இது முடிஞ்சதா? அடுத்ததாக சபரி, கானா வினோத் அண்ட் கமர்தீன்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்வதியோட இம்பல்சிவ் பிஹேவியரா நம்ம சொன்னோம்ல நேற்று எபிசோட்ல, பார்வதி வந்து அப்பெல்லாம் இல்லப்பா அவ சும்மா அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பான்ற மாதிரி நேற்று எலிமினேஷன் ரியாக்ஷன் இருக்குல்ல அதை சொல்றாங்க. அப்ப சபரி சொல்றான், இல்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா இப்படிதான் ரியாக்ட் பண்ணாங்க, ஆதிரி எவிக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் இந்த மாதிரி மோடுல போயிட்டு அந்த செலிப்ரேட்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சு, அப்படியே மாத்திட்டா. அதுக்கப்புறம் வெளியே வந்து அழுது புருண்டு இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணியிருக்கா, அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரியும் பார்வதி ரியாக்ட் பண்ணாதான், ரியாக்ட் பண்ணாமலாம் கிடையாது. எப்படி ரியாக்ட் பண்ணாங்கதான், ரியாக்ட் பண்ணாமலாம் கிடையாது. அவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா, நம்மளும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கும். தட் இஸ் இம்பல்சிவ் பிஹேவியர். இதுல பார்வதியோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே இம்பல்சிவ் பிஹேவியர்ல வந்துடும். ஆனா மத்தவன் இதே மாதிரி ஆக்ஷன் பண்ணா அவனுக்கு மனசாட்சி இருக்கா, அவனுக்கு ஆர்ட் இருக்கா, அவனுக்கு ஏதாவது ஹியூமனிட்டி இருக்கா அப்படின்ற ரீதியில வந்துடும் போல இருக்கு. எனக்கு புரியல மக்களே, புரியல.
ஏன்னா ஒருத்தன் அவுட் பண்ணா தப்பான், இன்னொருத்தன் அதே பண்ணா வேற பிஹேவியரா, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதை அங்க சபரி உட்காந்து வெளியே கிளாரிபிகேஷனும் சில விஷயங்கள் கொடுத்து கொண்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்து இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வார்னிங் இது முடிஞ்சுச்சா, அரோரா வந்து அந்த இது பற்றி நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்கிறாங்க அமித் கிட்ட. நான் நாமினேஷன் ப்ராசஸில் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கேன், அந்த க்ரைட்டீரியா பேசிஸில் தான் நாமினேட் பண்ணுவேன். இப்போ நான் ஒருத்தரை ஒரு பிஹேவியர் பார்க்குறேன், அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, அந்த பிஹேவியரை வந்து நான் அட்ரஸ் பண்ணி நாமினேட் பண்ணுறேன்னா அந்த பிஹேவியரை அவர் அடுத்த வாரம் சேஞ்ச் பண்ணுறாரா நான் கீனாக நோட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒழுங்காக பண்ணல, சரியாக பண்ணல, இது இன்னும் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்னு ஒரு ரீசன் வச்சு நாமினேட் பண்ணுறேன்னு வச்சுங்க. அடுத்த வாரம் அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ராவல் ஆகிட்டு போகிறாரு, அந்த மாற்றங்கள் எனக்கு கண்பட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவரை நாமினேட் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு வேளை நான் நாமினேட் பண்ணிட்டு அவர் அந்த வாரம் சேஞ்சஸ் பண்ணி நாமினேட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாருன்னா எனக்கு மனசாட்சி குத்தம். என் மனசுக்கு விரோதம் இல்லாமல் என் மனசாட்சிக்கு நியாயமான நாமினேஷன் தான் நான் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏதாவது பண்ணி மாற்றங்கள் தெரிஞ்சிருந்தேன்னா நான் அதை விட்டுருவேன், மாற்றங்கள் தெரியலன்னா நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. அதை தாண்டி இவர் இந்த கேமில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவங்க இந்த கேமில் ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்கன்றதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் நான் எந்த நாமினேஷனும் பண்ணதில்லை. பட் ஸ்ட்ராங்கான பிளேயர் கூட எனக்கு கேம் விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. அதை கேம் விளையாடி மோதி பார்க்கணுன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது அப்புறம் பார்ப்போன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பார்ப்போம் அப்படின்ற ரெண்டாவது க்ரைட்டீரியாவுமே சொல்கிறாங்க. அப்போ அமித்தை போன வாரம் நாமினேட் பண்ணாங்களே, அமித் ஏன் அந்த கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணுறது பண்ணாது? இல்லை நீங்கள் அதை உள்ளே வச்சுக்கிட்டு அதை ப்ரொலாங் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். அந்த பேசிஸில் தான் அமித் நான் ஒன்றை பண்ணேன். அதுக்கான விளக்கமும் அங்கே அரோரா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பக்கம் அமித்துக்கு புரிய வைக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இது ஒன்று. அடுத்து இன்னொரு ஆங்கிள் இருக்குது, எப்படி அவங்களுடைய மிஸ்டேக்ஸை திருத்திக்கிறது. ஓகே, இன்னொரு பர்சன் நான் நாமினேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் இந்த வீட்டில் நிறைய நெகட்டிவ்ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி கிரியேட் பண்ணிருக்கார், இது இந்த வீட்டுக்கே நிறைய இடத்துல பாதிக்குது அப்படின்னும் போது அவங்கள நாமினேட் பண்ணுவேன். அவங்க நாமினேட் பண்ணி எலிமினேட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரம் கேம் வந்து கொஞ்சம் அதை அந்த நெகட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் போயிட்டு கேமில் கொஞ்சம் நல்ல அப்கமிங் போகும், ஃப்ரண்ட்டில் மூவ் ஆன் ஆகிறதுக்கும் ஹெல்த்தியாக போகிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த பேசிஸ்லையும் நாமினேஷன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேசிஸ் என்னன்னா பார்வதியை குறிக்குது, வேற எதுவுமே இல்லை. ஓகே, இந்த டிஸ்கஷன். அடுத்து கேப்டன்சி ரூமில், கேப்டன் ரூம் தலை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அட்வைஸ் பண்ணுறாரு, கமருதீன் கேப்டன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, உஷாராக இருந்துக்கோ, ஓகேவா? உனக்கு இப்போ நல்ல சுச்சுவேஷனில் கேப்டன் ஆயிருக்க, ஃபேமிலி வீக்கில் கேப்டன் ஆகிருக்கிறதால எந்த விதமான பெரிய சண்டைகளோ சச்சரவுகளோ வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த நாள் ஹாப்பியாக சந்தோஷமாக கடந்து போயிட்டா எந்த பிரச்சனையும் வரலை. ஆனால் பிரச்சனைகள் வரும், அதை எப்படிலாம் டேக்கிள் பண்ணுற, எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறன்றதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா, மறந்துடாத. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிக்கோ. ரொம்ப பயங்கர ஆக்டிவா இரு. கொஞ்சம் நீ போயிட்டு அரை மணி நேரம் பாருக்கிட்ட பேசுறேன், இவங்க கிட்ட பேசுறேன்னு போய் உட்காந்தனா அதையே ஒரு ரீசன் எடுத்துன்னு வீக்கெண்ட்ல போய் சொல்லிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்ற டிஸ்கஷன் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது தான் அந்த கேப்டன் வால் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ரோ பாக்குறாங்க. அமித் முடிஞ்சதுக்கு அப்புறம் வினோத் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமருதீன். என்னடா ஒரே ஆர்டர் செமையா வருது, அமித் வினோத் கமருதீன்ற மாதிரி ஆர்டர் பயங்கரமா இருக்கேன்ற மாதிரி அவங்களுக்குள்ள டிஸ்கஷனும் பல விதமான விஷயங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்வதிக்கு தலையில மசாஜ் பண்ணி விட்டு சில விஷயங்கள் நடந்தது. இதுதான் பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த அப்டேட்ஸ். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.